ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசாருதீன், நியோனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். ஒரு குழந்தைக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் மட்டும் 2 ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க. எந்த பயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிக்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்கேனுடைய விலை மட்டுமே குறைஞ்சது 1000லேருந்து 1500 ரூபாய் வரும். இப்போ 2 ஸ்கேனுடைய விலை கிட்டத்தட்ட 3000 ரூபாய். அந்த குழந்தைக்கு அப்பண்டிக்ஸே இல்லை, அதற்காக அன்னெசரியாக அவங்க வந்து 3000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு காமனாக வரக்கூடியது வயிற்று வலி. அந்த வயிற்று வலியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பேரண்ட்ஸ் ஒழுங்காக ஹிஸ்ட்ரி, அந்த குழந்தைக்கு எதனால் வயிற்று வலி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்லை அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய அந்த டாக்டர் ஒழுங்காக அந்த தாய்மார்கிட்ட இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட ஒழுங்காக ஹிஸ்ட்ரி கேட்டிருந்தாலோ இது தேவையில்லாமல் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் போயிருக்கோம். குழந்தைக்கு வயிற்று வலி வர்றதுக்கான மெயினான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். அவங்க வந்து வாண்டடாகவே வந்து பாத்ரூம் போக மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வரும். அந்த வயிற்று வலி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா மெயினாக லோவர் அப்டமினல் பெயின் தான் வலிக்கும், அடி வயிற்று தான் அவங்களுக்கு வலிக்கும். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவங்கள வந்து பாத்ரூம் ஹேபிட், அவங்களுக்கு பாத்ரூம் வந்தாலும் வராட்டினாலும் டெய்லியும் ஒரு காலையில் 10 மினிட்ஸ் பாத்ரூமில் போய் உட்கார சொல்லுங்கள். ப்ரிஃபரபிளி அது வந்து இந்தியன் டாய்லெட்டாக இருக்கட்டும். அதற்கப்புறம் பார்க்குறதுக்கான காமனான ரீசன் வயிற்று வலிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் அல்சர். அது மேல் வயிற்றில் வலிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ் தான் மோஸ்ட் காமன். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்கூல்லையோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ இல்லை குழந்தை விளையாடுற அந்த என்விரான்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனை. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சண்டை போட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள திட்டியிருக்கலாம், இல்லைன்னா ஸ்கூல் டீச்சர் அவங்கள திட்டியிருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த வலி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிற்று வலி மெயினாக மேல் வயிற்று வலிக்கும். இது வந்து மெயினாக ஸ்கூலுக்கு போகும்போது வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, காலையில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. யாராவது திட்டுறாங்களா, ஃபேமிலியில் யாராவது அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறாங்களா, இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை அவங்க வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த பெட்டு ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறங்கிற பேரில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, அதை நீங்கள் சரி பண்ணாலே இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அல்சரை நீங்கள் கம்மி பண்ணிடலாம். இப்போ 3வது விஷயம் ஃபுட்டால் வர்ற அந்த ஃபுட் பாய்சன். ஸோ ஃபுட் பாய்சன் எப்படி பெயின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பெயின் மட்டும் இருக்காது, அவங்களுக்கு வாந்தியோ இல்லை பேதியோ இந்த பெயினோட சேர்ந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுட் பாய்சன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பாய்சன் ஒரு நாளைக்கு நீங்கள் முன்னாடி ஏதோ கடையிலையோ இல்லை ஸ்டோர்டு ஃபுட்டோ நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அதனால அந்த ஃபுட் பாய்சன் வந்துடும். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அன்ஹைஜீனிக்கான ஃபுட்டை நீங்கள் கொடுக்குறத நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த 3 விஷயத்துலையும் இந்த காமனாக நான் அப்பண்டிசைட்டிஸ் நான் சொல்லவே இல்லை. அப்பண்டிசைட்டிஸ் அவங்களுக்கு வருது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வயிற்று வலி இருக்கும். அந்த வயிற்று வலி மெயினாக தொப்புளுக்கு நடுவில் ஆரம்பித்து அது முடிஞ்ச வரைக்கும் ரைட் சைடு அவங்களுக்கு வந்து வலி வந்து மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கும், பரவ ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த வயிற்று வலியோடய சேர்த்து அவங்களுடைய ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவங்க டல்லாக இருப்பாங்க, ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும், வயிற்றில் நீங்கள் கை வச்சாலே வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இந்த விஷயத்த அவங்க ஒழுங்காக டாக்டர்கிட்ட சொல்லலை, இல்லை அப்படின்னா டாக்டர் ஒழுங்காக கேட்கல. என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து காலையில் வெறும் வயிற்று வலி மட்டும்தான், மற்றபடி வேற எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன அந்த குழந்தைக்கு தான் 2 தடவை ஸ்கேன் எடுத்துருக்குறாங்க. ஸோ என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்ததுக்கு நான் உங்ககிட்ட சொன்ன இந்த மாதிரி 4-5 டிப்ஸ் சொன்னேன். குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விஷயம் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னேன். அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இவங்களை வந்து அவங்க அடிக்கிறது இல்லை, ஆனால் பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்டை வந்து அடிக்கிறத பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த குழந்தை வந்து பயந்துருக்காங்க. இதை வந்து ஸ்கூலில் வந்து போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு குழந்தைய அடிக்கிறதெல்லாம் அவங்க நிறுத்திட்டாங்க. அந்த வயிற்று வலி வந்து அவங்களுக்கு வர வர கம்மியாயிடுச்சு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அன்னெசரியாக நீங்கள் வந்து
மெடிசின் கொடுக்குறதையும் அன்னெசரியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதையும் நம்ம ஒரு சிம்பிள் ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். அன்டில் தென் பாய் பாய்.